நீங்க எம்ப்ளாயிஸ் வச்சு கம்பெனி நடத்துறீங்களா? அப்ப அந்த 2026 நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் புது லேபர் கோட் கொண்டு வந்திருக்காங்க. இதுல நிறைய சேஞ்சஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த லேபர் கோடு உங்க கம்பெனியை எப்படி பாதிக்குங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க எம்ப்ளாய்க்கு வந்து நீங்க பேசிக் பே வந்து ஒரு அவங்க சேலரியில 30% 40% வச்சிருக்கலாம். அதுக்கு நீங்க பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பீங்க. இனிமேல் உங்க எம்ப்ளாயி சேலரியில மினிமம் 50% நீங்க பேசிக் பேவா தரணும். இதனால உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து 48 ஹவர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணக்கூடாது. சோ இது வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் பிளான்லயோ இல்ல உங்க ஒர்க் பிளான்லயோ பாதிப்பு ஏற்படுத்துற வாய்ப்புகள் அதிகம். சோ அதே நீங்க தெளிவா பிளான் பண்ணிக்கணும். உங்க கம்பெனில ஏதாவது பிக்ஸட் டைம் எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா, அதாவது ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் இல்ல 2 வருஷம் அக்ரிமெண்ட் இருந்தாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு மேல போனா நீங்க கிராஜுவிட்டி கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க பர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு 5 வருஷத்துக்கு மேல போனா தான் கிராஜுவிட்டி கொடுப்பீங்க. இப்போ பிக்ஸட் டைம் இருக்கிற எம்ப்ளாயும் கிராஜுவிட்டிக்கு எலிஜிபிள். அவங்க ஒரு 1 இயருக்கு மேல போயிட்டாங்கன்னா ப்ரோராட்டா பேசிஸ்ல நீங்க அவங்களுக்கு கிராஜுவிட்டி பண்ணணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்க பினான்சியல்ல வந்து பெரிய இம்பாக்ட் தரக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை பத்தி நீங்க தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட பட்ஜெட்ல இதை பிளான் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கனெக்டட் வித் SK.